வணக்கம். இன்னைக்கு நாம அடுத்த 5லிருந்து 7 வருஷத்துல ஏஐ, அதாவது இந்த செயற்கை நுண்ணறிவு, உங்க வேலை சந்தையை எப்படியெல்லாம் மாத்தப் போகுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இதுக்காக வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம், மெக்கின்சி, கோல்ட்மேன் சாக்ஸ் மாதிரி பெரிய நிறுவனங்களோட அறிக்கைகள், அப்புறம் பியூ ரிசர்ச்சோட ஆய்வு முடிவுகள்னு நிறைய ஆதாரங்களை அலசி அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்க பார்க்கறோம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பியூ ரிசர்ச் படி ஏஐ பத்தி வல்லுனர்கள் எல்லாம் ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. ஆனா பொதுமக்கள் கிட்ட ஒரு சின்ன பயம் அல்லது கவலை இருக்கு. ஆமா. அது ஏன்னா 2 பக்கமும் நியாயம் இருக்கு. வாய்ப்புகளும் இருக்கு, சவால்களும் இருக்கு. அத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, அப்போ இந்த 2025 2030 காலகட்டத்தை இறக்கை இடையூறு, அதாவது டியூவல் டிஸ்ரப்ஷன் சொல்றாங்க இல்லையா, அது என்ன? ஆமா. அதாவது ஒரே நேரத்துல 2 பெரிய மாற்றங்கள் நடக்கும். சில துறைகள்ல வேலைகள் குறையும். ஆனா அதே சமயம் பல புதிய வேலைகளும் அதுக்கு தேவையான புது திறன்களும் வேகமா உருவாகும். ஓஹோ, WF என்ன சொல்றாங்கன்னா 2025க்குள்ள ஒரு 85 மில்லியன் வேலைகள் ஏஐனால போகலாம். ஆனா ஒரு 97 மில்லியன் புது வேலைகள் உருவாகும்னு சொல்றாங்க. கரெக்ட். 2030க்குள்ள இந்த எண்கள் இன்னும் அதிகமாகும். ஒரு 92 மில்லியன் வேலை இழப்புக்கு பதிலா 170 மில்லியன் புதிய வேலைகள் உருவாகும்னு அவங்க கணிக்கிறாங்க. அப்போ இது நல்ல விஷயம் தானே, வேலைகள் கூடுது தானே? ம். அப்படி மேலோட்டமா பார்க்கும்போது நல்ல விஷயம்தான். ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, போற வேலைகளும் வர்ற வேலைகளும் ஒண்ணு கிடையாது. புரியலையே, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதாவது இப்போ ஒரு டேட்டா என்ட்ரி வேலை போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலா வர்ற ஒரு ஏஐ எத்திக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் வேலைக்கு அந்த டேட்டா என்ட்ரி திறன் பத்தாது. முற்றிலும் வேற திறன்கள் தேவைப்படும். ஓ, சரி சரி. இது வெறும் வேலை போறது வர்றதுங்கிறத தாண்டி திறன்களோட ஒரு பெரிய மறுசீரமைப்பு. இதுக்கு முக்கிய காரணம் இப்போ வளர்ந்து வர ஜெனரேட்டிவ் ஏஐ. அது இந்த மாற்றத்தை இன்னும் வேகமாக்குது. அப்போ இந்த மாற்றம் எவ்வளவு பெருசா இருக்கும்? மெக்கின்சி என்ன சொல்றாங்கன்னா 2030க்குள்ள உலக அளவுல வேலை செய்யறவங்கள கிட்டத்தட்ட 14% பேர், அதாவது சுமார் 375 மில்லியன் பேர் அவங்க செய்யற வேலையோட வகையையே மாத்திக்க வேண்டியிருக்கும். 375 மில்லியனா? இது ரொம்ப பெரிய நம்பரா இருக்கே. ஆமா. கோல்ட்மேன் சாக்ஸ் இன்னும் ஒரு படி மேல போய் ஏஐ சுமார் 300 மில்லியன் முழுநேர வேலைகள் செய்யற அளவுக்கு பணிகளை தானியக்கமாக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது முழு வேலையையும் இல்ல வேலையில இருக்கிற சில பகுதிகளை ஏஐ செய்யுமா? சரியா சொன்னீங்க. முழு வேலையும் போகாது, ஆனா வேலை செய்யற விதம் மாறும். இதோட தாக்கம் என்னன்னா, லிங்க்டின் சொல்ற மாதிரி 2030க்குள்ள நாம இப்போ பயன்படுத்துற திறன்கள்ல 70% வரை மாறிடும். 70%? ஆமா. அடுத்த 5 வருஷத்துல இப்போ இருக்கிற திறன்கள்ல கிட்டத்தட்ட 40% காலாவதி ஆயிடும்னு அவங்க சொல்றாங்க. 40% திறன்கள் காலாவதி ஆகுமா? அப்போ எந்த மாதிரி வேலைகளுக்கு ஆபத்து அதிகம்? முக்கியமா திரும்ப திரும்ப செய்யற ஒரே மாதிரியான பணிகள், அதாவது ருட்டீன் டாஸ்க்ஸ். அப்புறம் அதிகமா யோசிக்க தேவையில்லாத டேட்டா என்ட்ரி மாதிரி வேலைகள். சரி. சில நிர்வாக வேலைகள், கணக்கு வழக்கு பார்க்குற வேலைகள்லயும் பாதிப்பு இருக்கலாம். WEF கணக்குப்படி டேட்டா என்ட்ரி துறையில மட்டும் 2027க்குள்ள 7.5 மில்லியன் வேலைகள் குறைய வாய்ப்பு இருக்கு. பொதுவா ஆரம்ப நிலை வேலைகள், குறைஞ்ச சம்பள வேலைகள் இதெல்லாம் அதிகம் பாதிக்கப்படலாம். சரி, இது ஒரு பக்கம் கவலைப்படுற மாதிரி இருக்கு. ஆனா மறுபக்கம் என்ன மாதிரி வேலைகள் பாதுகாப்பா இருக்கும் இல்ல வளரும்? இங்க தான் ஏஐ எதிர்ப்பு திறன், அதாவது ஏஐ ரெசிலியன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வருது. சில திறன்கள் இருக்கு, அது மனுஷங்களுக்கு மட்டுமே உரியது. ஓ, அப்படியா? என்ன மாதிரி திறன்கள்? உதாரணத்துக்கு படைப்பாற்றல், அதாவது கிரியேட்டிவிட்டி, புதுசா யோசிக்கிறது, அப்புறம் உணர்வுசார் நுண்ணறிவு, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது, காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்விங், தலைமை பண்பு, அப்புறம் நேரடியா மனுஷங்களோட பேசி பழகிறது தேவைப்படுற வேலைகள். இதுக்கெல்லாம் உதாரணம் சொல்ல முடியுமா? நிச்சயமா. சுகாதாரம், டாக்டர்ஸ், நர்ஸ் மாதிரி, கல்வித்துறை, ஆசிரியர்கள், அப்புறம் கைவினைத் தொழில்கள், எலக்ட்ரிஷியன், பிளம்பர் மாதிரி திறனாளர்கள், கலைத்துறை, இது எல்லாத்துலயும் நல்ல வளர்ச்சி இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா இதெல்லாம் ஏஐ அவ்வளோ சுலபமா செய்ய முடியாதா? அதேதான். இந்த மனித திறன்களை ஏஐ நகல் பண்றது ரொம்ப கஷ்டம். இது இல்லாம ஏஐயே நேரடியா சில புது வேலைகளை உருவாக்குது இல்லையா? இப்போல்லாம் ப்ராம்ப்ட் இன்ஜினியர், ஏஐ ட்ரெய்னர்னு புதுசா கேக்குறோம். ஆமாமா. ஏஐ எத்திக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், MLOps இன்ஜினியர்ஸ்னு நிறைய புது ரோல்ஸ் வந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏஐ சுத்தியே ஒரு துணை பொருளாதாரமும் வளர்ந்துட்டு வருது. துணை பொருளாதாரமா? அதாவது
ஏஐ கருவிகளை உருவாக்குறது, விக்கிறது, அதுக்கு பயிற்சி கொடுக்கறது, அது சம்பந்தமான சட்டத்திட்டங்களை வகுக்கிறதுன்னு இதுவே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா உருவாகிட்டு இருக்கு. சரி, அப்போ இப்ப இருக்கிற வேலைகளோட தன்மை எப்படி மாறும்? அதுவும் மாறும். ஆக்மெண்டேஷன்னு சொல்றாங்க. அதாவது ஏஐ உங்க வேலைய பறிக்கிறதுக்கு பதிலா உங்க வேலைய இன்னும் சிறப்பா செய்ய உதவும் ஒரு கருவியா மாறும். ஒரு உதாரணம். இப்போ ஒரு கிராஃபிக் டிசைனர் இருக்காருன்னா அவரு ஏஐ கருவிகளை வச்சு ரொம்ப வேகமா பல டிசைன் ஐடியாக்களை உருவாக்க முடியும். அல்லது ஒரு டாக்டர் ரோபோ உதவியோட அறுவை சிகிச்சை பண்ற மாதிரி. ஓ, அப்ப நாம ஏஐ கூட சேர்ந்து வேலை செய்ய கத்துக்கணும். நிச்சயமா. இதனால வேலை பாதுகாப்பு அப்படிங்கறதோட அர்த்தமே மாறப்போகுது. எப்படி? முன்னாடிலாம் ஒரே கம்பெனில ஒரே வேலையில ரொம்ப நாள் இருக்கிறது தான் பாதுகாப்புன்னு நினைச்சோம். ஆனா இனிமே அப்படி இல்ல. அப்ப எது பாதுகாப்பு? மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களை நீங்களே மாத்திக்கிற திறன், அடாப்டபிலிட்டி, அப்புறம் வாழ்க்கை முழுக்க தொடர்ந்து புதுசா கத்துக்கிற மனப்பான்மை, லைஃப் லாங் லேர்னிங். இது ரெண்டும் தான் இனிமே உங்களோட தொடர்ச்சியான வேலைவாய்ப்பு தகுதியை உறுதி செய்யும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஆமா, இது உங்க முன்னாடி ஒரு கேள்வியை வைக்குது. இந்த மாற்றங்களுக்கு நீங்க எப்படி தயாராக போறீங்க? கம்பெனிகளுக்கும் இதுல பங்கு இருக்குமே, அவங்க என்ன செய்யணும்? கண்டிப்பா. நிறைய நிறுவனங்கள், அதாவது 77% நிறுவனங்கள் அவங்க ஊழியர்களுக்கு புது திறன்களை கத்துக் கொடுக்க பயிற்சி அளிக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. ஆனா அதே சமயம் 63% நிறுவனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஊழியர்கள் கிட்ட தேவையான திறன்கள் இல்லாதது, ஸ்கில்ஸ் கேப், அவங்க வணிக மாற்றத்துக்கு ஒரு பெரிய தடையா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய செய்தி என்ன? சுருக்கமா சொன்னா, நாம இப்போ வேலை சந்தையோட ஒரு பெரிய ஆழமான உருமாற்ற காலத்துல இருக்கோம். இதுக்கு தனிநபர்கள், நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், அரசாங்கம்னு நாம எல்லாரும் சேர்ந்து தயாராகணும். தனிநபரா என்ன செய்யணும்? நீங்க தொடர்ந்து கத்துக்கிறத நிறுத்தக்கூடாது. புது திறன்களை, குறிப்பா மனுஷங்களுக்கு மட்டுமே சாத்தியமான அந்த தனித்துவமான திறன்களை வளர்த்துக்கணும். மாற்றங்களை ஏத்துக்க பழகணும். சரி, உங்க எதிர்கால வேலைவாய்ப்புங்கிறது இந்த மாற்றத்தை நீங்க எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களை தயார்படுத்திக்கிறீங்கிறத பொறுத்துதான் இருக்கு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இறுதியா கேளுக்கிறோம் ஒரு சிந்தனை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏஐ கருவிகள் மனுஷங்களோட படைப்பாற்றலை அதிகப்படுத்துதா இல்ல அதை எடுத்துக்குதா? உங்க துறையில மனுஷனோட புத்திசாலித்தனத்துக்கும் ஏஐ திறன்களுக்கும் நடுவுல இருக்கிற கோடு எங்க மறைய ஆரம்பிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி நீங்களே